ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு அடை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்துருக்கேன். கம்பு மாவு வந்துட்டு ஒரு 1.5 கிண்ணம் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காகனா நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரதுக்காக. உப்பு தேவையான அளவு. இது கூட வந்து நீங்கள் கீரை சேர்த்துக்கலாம், காய்கறிகள் சேர்த்துக்கலாம், கேரட்டு, பீட்ரூட்லாம் துருவி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அடை செய்யணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ரீச்சான்னு பார்க்கலாம். சூப்பரான கம்பு அடை ரெடி. இது கூட சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு நல்லா இதமான இதை மாதிரி ராகி அடை, கம்பு அடை அதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் வெயில் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த சட்னி கூட செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.